சாண்ட்விச் இந்த கடை. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹாஜிஸ் தான். ஃபுல்லாக தேவையான பொருட்கள் சாப்பாடு எல்லாமே வந்து இப்போ வாங்கி ரெடி பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொட்டி கடை. ஹலோ விபிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சவுதி அரேபியாவில் மக்காவில் இருக்கோம். ஹஜ்ஜோட டைம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹஜ்ஜி பண்ணுறதுக்காக வந்து எல்லா மக்களும் வந்துட்டாங்க. உலகத்தில் இருந்த எல்லா மூலையிலையும் வந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து மக்காவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹஜ்ஜோட ஃபுல் ரஷ்ஷில் இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹஜ்ஜி பண்ணுற வாக்கியம் வந்து இன்னும் எல்லாம் வந்து நாடாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஏற்கனவே பண்ணவங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை பண்ணுறவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ வந்து மக்காவோட நிலைமை எப்படி இருக்குது, அந்த தெருக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம என் கூட வந்து சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி போய் பார்க்க போகிறோம். இப்போ ஹஜ்ஜினால வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் யாருமே ஹஜ்ஜி பண்ணுறவங்கள தவிர யாருமே உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செக்கிங் போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இங்கே வேலை பார்க்குறதுனால நமக்கு தனியாக வந்து அந்த பேப்பர்னு ஒன்று சொல்லுவாங்க, தஸ்ரீன்னு சொல்லிட்டு, அது ரெடி பண்ணாலும் நம்ம வந்து உள்ளே வந்து போய்க்கலாம். ஆனால் அந்த ஹஜ்ஜி பண்ணுற இடங்களுக்கு போக முடியாது. நம்ம மற்ற அஜிசியா அந்த மாதிரி இடங்களுக்கு போய்க்கலாம். நம்ம வந்து இப்போது அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜி எப்படி பண்ணுறாங்க, மீனானா என்ன, அரஃபாத்னா என்ன, முஸ்தலிஃபானா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அதில் சொல்ல போகிறோம். ஹஜ்ஜி எப்படி பண்ணுறதும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நம்ம ஊருக்கு போனப்போ நிறைய பேர் வந்து உம்ரா ஹஜ்ஜி ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உம்ரானா என்ன, ஹஜ்ஜினா என்ன, உம்ரா காசு கட்டணுமா, ஹஜ்ஜி காசு கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட விளக்கமும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ உம்ரானா என்ன, ஹஜ்ஜினா என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். சரியா? இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹஜ்ஜி பண்ண முடியாது. பட் ஜென்ரலாக நீங்கள் ஒரு உம்ராவும் ஹஜ்ஜும் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் ஹஜ்ஜினா என்ன உம்ரானா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து இப்போ பாருங்கள். வாக் த்ரூ மாதிரி நம்ம அப்படியே போயிட்டு வர போகிறோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அஜிசியா நம்ம ஹாஜிங்கெலாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மக்களோட ரோடு இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் அங்கங்கே நிற்கிறதையும் பார்க்க முடியுது. பயங்கரமாக செக்கிங் போயிட்டுருக்கு. ஹரமோட ரோடு வந்து நீங்கள் பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்காவோட ரோடு இதுதான். இது செகண்ட் ரிங் ரோடுன்னு சொல்லுவோம். இந்த மலைகள் ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ரஷ்ஷு தெரியுது அந்த பக்கம். ஹரமுக்கு போக முடியுமான்னு பார்ப்போம். நல்ல ரஷ்ஷுங்க. நம்ம யூடியூன் அடிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே போனால். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு தெரியுது. நம்ம யூடியூன் அடிச்சிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட் ரிங் ரோடு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அஜிசியா போகிறதுக்காக தேர்ட் ரிங் ரோடு நோக்கி நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர ஹாஜி இருக்காங்கல்ல, ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் ஹஜ்ஜி பண்ண வர மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியா வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா அஜிசியா அப்படிங்கிற ஒரு ஏரியா தான். பாருங்கள், நல்ல ரஷ்ஷு. ஹஜ்ஜி பண்ணுறதுக்காக வரக்கூடிய இந்தியா அப்புறமேட்டு பாகிஸ்தான்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அஜிசியாங்கிற ஏரியா தான் சொல்லுவாங்க. அதுலேயே வந்து சில ஏரியாக்கள் ஃபுல்லாக இந்தியன்ஸ் இருப்பாங்க, சில ஏரியாவில் ஃபுல்லாக பாகிஸ்தானிஸ் இருப்பாங்க, அதில் சில ஏரியாவில் ஃபுல்லாக என்ன சொல்கிறது இந்தோனேசியா, அப்புறம் எல்லா நாட்டுக்கும் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏரியாக்களை பிரிச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தான். இந்த மலையை வந்து ரோட்டை போட்டு டனல் வச்சுருப்பாங்க. அந்த டனலுக்குள்ளே தான் போகுது. இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த டனலு அஜிசியா போகிற டனலுக்குள்ளே வண்டி போயிட்டு இருக்கோம். இந்தியாவிலேருந்து வர ஹாஜிஸ்லாம் இங்கே தான் தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பில்டிங்லாம் தங்கியிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. பார்த்திங்கன்னா நம்ம அஜிசியாவில் ஒரு இடத்துல இருக்கோம். எல்லாம் நல்ல கூட்டம். இது வந்து காய்கறி கடை, சாண்ட்விச் இந்த கடை. இங்கே பார்த்திங்கன்னா சிம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஹாஜிஸ் தான். ஃபுல்லாக நல்லா ரஷ் இருக்குது. எல்லா கடைகள்லேயும் வந்து நல்ல கூட்டம் மக்கள். இந்த மினாவுக்கு மூவ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் சாப்பாடு எல்லாமே வந்து இப்போ வாங்கி ரெடி பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொட்டி கடை. ரஷ்ஷாக இருக்குது எல்லாமே. நம்மளும் போய் ஒரு டீ கடையில் உட்காந்து ஏதாவது டீ சாப்பிட்லான்னு பார்ப்போம். இல்லை, டீ கடை இருக்குது இங்கே. பார்த்திங்கன்னா டீ வாங்கியாச்சு. பாருங்கள், இந்த டீ கடையில் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். மக்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே நிற்கிறாங்க டீ வாங்கிட்டு. நல்லா கூட்டங்க. நார்மல் நம்ம ஊர் பால் டீ இல்லை, இது கரெக்ட் டீ மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் பாலை சுட வச்சு போடுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் வெந்நியில் வந்து பால் அந்த மில்க் மேடை ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிட்டி மாதிரி பெரிய பெரிய பில்டிங் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஹாஜிஸ், அதாவது
இந்தியாவிலேருந்து வந்த ஹாஜிஸ் தங்குற பில்டிங் பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங் சொல்லி. இதே மாதிரி சேமாக இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே பில்டிங் இதே மாதிரி சேமாக எல்லா பில்டிங்கும் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் தான். இதேமாதிரி அடுத்தடுத்து நிறைய ஸ்ட்ரீட்டுகள் இருக்குது, ஆப்போசிட்லேயும் ஸ்ட்ரீட்டுகள் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக கடைகளாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே பெரிய ஸ்ட்ரீட். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாஜிஸ் தான். இப்படி தான் அஜிசியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு கண்ட்ரி உள்ளவங்களுக்கும் பார்த்து ஒரு ஏரியாவே பிரித்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து இப்போ இந்த பில்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வருவாங்க, பாகிஸ்தான் தனியாக பாகிஸ்தான்லேருந்து வருவாங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிம்மு வாங்குறதுக்காக கூட்டம் கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. சிம்மு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, மொபைலி சிம்மு. வரவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்மு வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. இங்கே இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்ரியல் கடைகள்லாம் இருக்குது. நிறைய ரெண்ட்ரியல் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெண்ட்ரியல் கடைகள் இருக்குது. இந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் எல்லா பில்டிங்கும். இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. எல்லா பில்டிங்கும் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். மற்ற டைமில் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேர், அதாவது 30 லட்சம் பேர்கிட்ட வராங்க. ஆனால் வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தங்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய ஏரியா வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க, பெரிய சிட்டி மாதிரி. ஆனால் ஹஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அக்கமடேஷன் வந்து ஃப்ரீ ஆயிரும். இந்த 30 லட்சம் பேர் போயிட்டாங்கன்னா இங்கே வந்து ஒரு வேக்கெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பில்டிங்லாம் வந்து ரன் பண்ண முடியாது. அதனால் வந்து நிறைய பில்டிங் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. இல்லை நம்ம இங்கே வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி பார்த்தா ஒரு சில பில்டிங் மட்டும் வாடகை விட்டுருவாங்க. அது நம்மள மாதிரி யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஹஜ் டயத்தில் நம்ம வெளியே போய் ஆகணும். இதுதான் இங்கே உள்ள பில்டிங்கோட நிலமை. மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹாஜிஸ் வந்து இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பிறை 8ஆம் தேதி வந்து மினாவுக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஹஜ்ஜை வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா தமத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது உம்ரா தனியாக ஹஜ் தனியாக பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர்லேருந்து ஹாஜி வராங்க இல்லையா, வந்த உடனே அவங்க உம்ரா பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இஹ்ராம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹஜ் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா தமத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா உம்ராவும் ஹஜ்ஜும் சேர்ந்து ஒரே இதாக பண்ணுறது. இப்போ லோக்கலில் உள்ளவங்க இல்லாட்டினா இந்தியாவிலேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஹஜ்ஜோட முந்தின நாள் வருவாங்க. அவங்க வந்து உம்ராவும் பண்ணிவிட்டு அதே இஹ்ராம்லேயே அப்படியே ஹஜ்ஜும் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹஜ் மட்டும் பண்ணுறது. இங்கே லோக்கலில் உள்ளவங்க தான் மேக்ஸிமம் இது பண்ணுவாங்க. இங்கே வந்து டேரெக்டாக உம்ரா எதுவும் பண்ணாமல் நேராக ஹஜ்ஜுக்கு வந்து போயிடுவாங்க. சரி, ஹஜ்ஜுன்னு சொல்கிறீங்களே, ஹஜ்ஜுனா என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் வந்து பார்த்திங்கன்னா கிரான் டைப்பான ஹஜ். இதுக்கு வந்து உம்ராவும் ஹஜ்ஜும் சேர்ந்தே பண்ணணும். இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து வரும்போதே இல்லாட்டினா நம்ம இங்கே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இஹ்ராம் கட்டிட்டு ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் சேர்த்து வந்து நியத்தை வச்சுட்டு நேராக வந்து உம்ரா பண்ணணும். உம்ரானா என்னென்னா 7 தவாப் பண்ணிவிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு சஃபா மர்வா போயிட்டு வருவாங்க இந்த மலைக்கு நடுவில். இது வந்து தனியான ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பாருங்கள். பிற 8 வந்து பார்த்திங்கன்னா ஹரம்ல இருந்து நம்ம மினாவுக்கு போயிடுவாங்க. மினா டென்ட்டில் 5 பேரை தொழுதுட்டு 8வது நாளை வந்து மினாவில் கழிச்சிட்டு 9வது காலையில் ஃபஜருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரஃபாத் அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. அந்த கிரவுண்டு ஃபுல்லாமே அரஃபாத் தான். அந்த இடத்துல வந்து போய் ஸ்டே பண்ணணும். நம்ம ஜும்மா பயான் உரை இருக்கும். அந்த உரையிலிருந்து அசர் தொழுகை வரைக்கும் அங்கேயே கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் மகரிப்புக்கு அப்புறம் அங்கேருந்து முஸ்தலிஃபா போய் அங்கே முஸ்தலிஃபாவில் வந்து நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணணும். 10வது நாள் காலையில் ஃபஜருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜமராத் சைத்தானுக்கு கல்லெறிவாங்க இல்லையா, அங்கே வந்து போய் கல்லெறியணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குர்பானி வந்து கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஹேர்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹரம் போய் அந்த தவாப் பண்ணுறது 7 தவாப்பு, அதுக்கப்புறம் சஃபா மர்வா அது போயிட்டு திரும்பி வரணும். மீனாவுக்கு நீங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாட்கள் வந்து சைத்தானு கல்லெறியதை போய் நம்ம எரிஞ்சிட்டு வரணும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரம்க்கு போய் தவாப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபைனல் தவாப்பை முடிச்சிடலாம். இதுதான் ஹஜ் ப்ரொசீஜர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இந்த நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. இது கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஹஜ்ஜுக்கு வர முன்னாடி படிச்சுக்கோங்க. நிறைய ஆலிம்லாம் இருக்காங்க. மீனா, அரஃபாத், அப்புறம் சைத்தான் கல்லறியிட வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். இது வந்து மீனா, ஆக்சுவலாக மீனா டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரஃபாத்தோட முந்தின நாள் வந்து இங்கேருந்து தங்கியிருப்பாங்க. இங்கேருந்து தங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து அரஃபாத்துக்கு போவாங்க. அரஃபாத்தோட நாளில் வந்து அரஃபாத் அந்த கிரவுண்டில் இருந்துட்டு அங்கேருந்து முஸ்தலிஃபா போவாங்க. முஸ்தலிஃபாவிலேருந்து சைத்தானுக்கு கல்லெறிகிற அந்த கல்லுகள்லாம் பிறக்கிக்கிட்டு சைத்தானுக்கு கல்லெறிகிற இடத்துக்கு போயிட்டு கல்லெறிவாங்க. அந்த சைத்தான் கல்லெறிகிற இடத்த வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த டென்ட்டு ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாமே ஏசி, ஏர் கண்டிஷன் எல்லாமே இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்டீலில் நம்ம தார்பாய் வச்சு பண்ணுற டென்ட்டு மாதிரி தான் இருக்கும். அதை சுற்றி பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரோல் பண்ணதெல்லாம் வந்து அந்த ஹஜ் டயத்தில் வந்து ரோல் பண்ணதை எடுத்து விட்டுட்டு அந்த ஏசி போட்டுருவாங்க. சரி, இதில் எத்தனை டென்ட் இருக்குது, எத்தனை லட்சம் பேர் தங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் டென்ட்ஸ் வந்து இந்த மினாவில் இருக்குது. அது போக 30 லட்சம் பேர் வந்து இதில் இருந்து தங்கி நம்ம ஹஜ்ஜை வந்து முடிக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க வந்து கெப்பாசிட்டியோட இந்த டென்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹஜ்ஜு பண்ணுறதுல முக்கியமான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரஃபாத். அது மட்டும் இல்லை, நம்ம முகமது நபி வந்து இங்கே தான் தன்னுடைய இறுதி உரையை வந்து ஆற்றிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله
لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا معبود إلا الله لا ناصرا إلا الله ومحمد رسول الله حي في قلوبنا لا معبود إلا الله لا ناصرا إلا الله ومحمد رسول الله حي في قلوبنا الله ndo ametukuka nasi twalitambua tena ye amesifika hilo tunalijua mjaabudu rabbuka usije kajutia mjaabudu rabbuka usije kajutia முக்கியமான இடம் இந்த அரஃபாத், இதுக்கப்புறம் முஸ்தலிஃபா, அதுக்கப்புறம் மினா, அதுக்கப்புறம் ஜம்ராத் கல்லெறிகிற இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கிளாக் டவர் தெரியுது. இங்கே தான் வந்து மக்கா இருக்குது, காபா இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருந்து தூரம் பார்த்துக்குங்க. இங்கேருந்து மினா டென்ட் வரைக்கும் 13 கிலோமீட்டர் தூரம். இது வழியாக தான் அவங்க நடந்து போவாங்க மக்கள், ஹாஜிஸ் எல்லாமே. எனக்கும் இந்த பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஹஜ்ஜி பண்ணுற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிற நான் துவா பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து துவா பண்ணிக்கோங்க. இஸ்லாமில் வந்து முஸ்லீம்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த அரஃபாத்தை சொல்லலாம். ஏன்னா வந்து ஹஜ்ஜோட அந்த முக்கியமான கடமை, 5வது கடமையில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த அரஃபாத் இருக்குது. இந்த அரஃபாத்தில் இல்லாமல் உங்களுடைய ஹஜ்ஜி கடமை வந்து நிறைவேற்றவே முடியாது. நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பாவங்கள் வந்து இங்கே தான் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்த கல் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அடையாளத்துக்காக தான். இந்த கல்லுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இந்த இடத்துல இருந்து தான் நபி வந்து தன்னுடைய இறுதி உரையை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. அற்புதமான ஒரு சமத்துவத்தை வந்து போதிச்ச ஒரு இடம்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு அரபி அல்லாதவரை விட, வெள்ளையர் கருப்பரை விட சிறந்தவர் கிடையாது. யார் உங்கள் மனதில் வந்து உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா தக்குவா, அதாவது இறையச்சம் உள்ளவரோ அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த இறுதி உரையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். அது வந்து உலகத்துக்கு வந்து இப்போது என்ன சொல்கிறது, முக்கியமான ஒரு கருத்தை வந்து இங்கே தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அவங்களுக்கும் வந்து இங்கே தான் பாவ மன்னிப்பு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வரவங்க எல்லாமே தன்னுடைய பாவங்கள் மன்னிப்புன்னு சொல்லி இங்கேருந்து இதுவாக பண்ணும்போது அது வந்து நம்மளோட நம்பிக்கை, அதை வந்து அல்லாஹ் வந்து ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இது அரஃபாத், அதுக்கப்புறம் அங்கே முஸ்தலிஃபா இருக்குது, அதுக்கப்புறம் அங்கிட்டு மினா இருக்குது, அதுக்கப்புறம் அங்கிட்டு ஜம்ராத், அதாவது சைத்தான் கல்லெறிகிற இடம். இந்த 4 இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இஸ்லாம்லேயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடங்கள். நீங்கள் மக்காவுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களை கூட்டு வந்துடுவாங்க. எப்படி நீங்கள் உம்ராக்கு வந்தீங்கன்னா இல்லை ஹஜ்ஜுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவீங்க. உம்ராக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் சொல்லி கூட்டு வந்துடுவாங்க. இப்படி கூட்டு வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், கேட்டு கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். 3 மில்லியன், அதாவது ஒரு 30 லட்சம் பேர் கிட்ட இங்கே வந்து இவங்களை இந்த இடத்துல வந்து அக்காமடேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹஜ்ஜோட டைமில் இங்கே தான் இருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைத்தான் கல்லெறிகிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இதுல வந்து ரொம்ப பக்கம்தான், எல்லாமே அடுத்தடுத்து தான் இருக்குது. வாங்க போகலாம். இதுதான் இங்கே உள்ள பாத்ரூம், அதாவது மினா டென்ட்டில் உள்ள உங்களுக்கு வந்து பாத்ரூமு, அதுக்கப்புறம் மினா டென்ட்டு. இப்போ நம்ம டென்ட்டுக்கு அந்த ரோட்டில் தான் இருக்கோம். சைத்தானு கல்லெறிகிறதுக்கு அவங்க வந்து போவாங்க, அதாவது ஹாஜிங்கெல்லாம் இங்கேருந்து அங்கே போவாங்க. இப்போ நம்ம அடுத்து சைத்தான் கல்லெறிகிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ போர்டில் உள்ள சிம்பிள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த கையில் இப்படி கல்லை வச்சு எறிகிற மாதிரி கட்டுத 3 பெரிய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜமராத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமராத் அப்படிங்கிறது அந்த கல் எறிகிற இடத்த வந்து குறிக்கும், அதாவது சைத்தானோட கல் எறிகிற இடத்த. ஃபஸ்ட்டு வந்து அது சிறுசாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப பெருசாக வந்து பில்டிங் மாதிரி கட்டிட்டாங்க. ஹஜ் டைமில் பெரும்பாலும் வந்து மக்கள் ஹாஜிஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து நடந்தே வந்துடுவாங்க. இந்த டென்ட்லேருந்து பக்கத்துலேயே இருக்கனால அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே வந்துடுவாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு அங்கே லிஃப்ட், எஸ்கலேட்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இந்த இதுக்குள்ளே வந்து இருக்கும். இங்கேருந்து தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து கல் அடிப்பாங்க. பெரிய தூண் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அதில் வந்து அவங்க சைத்தானுக்கு வந்து கல் அடிப்பாங்க. இந்த தெரியுதா இந்த பில்டிங், இது வந்து பார்த்திங்கன்னா சைத்தானுக்கு கல் எறிகிற இடம். நம்ம அங்கே இருந்த டென்ட்டு பார்த்தோம்ல, அது வந்து மீனா, இது வந்து ஜமராத். வந்து நம்ம அரஃபாத் மலை மேலே இருக்கோம், இருட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த லைட்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் மக்கா. இதுமாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.